இந்த நாளிலும் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவர், அவர் என்றும் மாறாதவர். அவருடைய வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டு. இன்றைக்கும் அவருடைய வார்த்தை நம்மளை புடமிடும், நம்மை வழி நடத்தி செல்லும், நம்மை உயர்ந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தும். அவருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்லாது, அவருடைய வார்த்தை ஒரு நாளும் தவறு செய்யாது. எல்லாவற்றிலும் நம்மளுக்கு நன்மை மட்டுமே செய்கிறது தேவனுடைய வார்த்தை. இன்றைக்கும் அந்த வார்த்தை உங்களையும் என்னையும் தாங்கி வழி நடத்தும். யோவான் 13ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தில் இப்படி படிக்கிறோம். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த ரியல் ரோல் மாடல். மெய்யான மாதிரி இயேசு கிறிஸ்து ஒருவரே. இந்த ரோல் மாடல் அப்படின்ற வார்த்தை ரொம்ப சாதாரணமாக எல்லாராலும் பயன்படுத்தப்படுகிற வார்த்தை. சிறிய குழந்தையிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லோரும் இந்த வார்த்தையை ஒரு தடவையாவது பயன்படுத்தியிருப்பாங்க, கேட்டிருப்பாங்க, மற்றவர்களை அதை பற்றி சொல்கிறதையும் கேட்டிருப்பாங்க. அப்போது இந்த ரோல் மாடல் அப்படின்றது ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸை, தாக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறது. பொதுவாகவே ரோல் மாடல், மாதிரி, நல்ல உதாரணம் அப்படின்னு சொல்லுகிற இந்த வார்த்தையை எந்த அர்த்தத்தில் சொல்லுவாங்க அப்படின்னா, ஒருத்தர் மாதிரியே நானும் அதே இடத்துக்கு வரணும், அதே நிலைக்கு வரணும், அவங்கள மாதிரி நானும் வெற்றி பெற வேண்டும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க வேண்டும், வாழ்க்கையில் உயர வேண்டும், அவங்க வாழ்க்கை மாதிரியே என்னுடைய வாழ்க்கையிலையும் நடக்கணும் அப்படின்ற அந்த அர்த்தத்தில் அந்த ரோல் மாடல்ன்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஆனால் பெரும்பான்மையான மக்கள் அவங்களுடைய ரோல் மாடல், அவங்களுடைய மாதிரியை வெற்றியின் நிலையில் மட்டும்தான் பார்ப்பாங்க. அதை அடைவதற்கு அவங்க என்ன செய்தார்கள் என்பதை செய்ய மாட்டார்கள். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய ரோல் மாடல் யாராவது பெரிய உயர்ந்த விளையாட்டு வீரராக இருந்தாங்கன்னா, அவங்கள மாதிரி நானும் ஷைன் பண்ணணும், அந்த இடத்துக்கு வரணும், அப்படி சக்ஸஸ் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி அந்த ஆசை, அந்த விருப்பம் உங்களுக்கு ஏற்படும். ஆனால் அதற்காக எவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் பண்ணாங்க, அதற்காக என்ன டிசிப்ளினை ஃபாலோ பண்ணுறாங்க, அதற்காக என்ன உணவை உட்கொள்கிறாங்க, எதை தவிர்க்கிறார்கள், எதை சேர்த்து கொள்கிறார்கள், இந்த மாதிரி காரியத்தெல்லாம் யாரும் பின்பற்ற மாட்டாங்க. அப்போது ஒருத்தரை போல் நம்ம மாறணும் அப்படின்னா அவங்க என்ன செய்கிறாங்க, என்ன பின்பற்றுறாங்க, எல்லாவற்றையும் நம்ம ஃபாலோ பண்ணும்போது தான் அவங்கள போல் மாற முடியும், அவங்களுடைய உயரத்தை தொட முடியும். நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்தவர்களாக நமக்கு சிறந்த ரோல் மாடல், பெஸ்ட் எக்ஸாம்பிள், மெய்யான மாதிரி யாருன்னா இயேசு கிறிஸ்து. இயேசுவே இந்த வசனத்தில் என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் மற்றவர்களுக்கு செய்யும்படிக்கு தான் இந்த மாதிரியை உங்களுக்கு காண்பித்தேன்னு சொல்லி எல்லா சீஷருடைய கால்களையும் கழுவி தன்னை தாழ்மைப்படுத்துகிறார், அவர்களுக்கு சேவை செய்கிறார். இயேசுவே தம்முடைய சீஷர்களுடைய பாதங்களை கழுவினார் அப்படின்னா நீங்களும் நானும் அதை விட அதிகமாக செய்ய வேண்டும். இயேசுவே பணிவிடைகளை செய்தார். ஒரு நல்ல ஊழியக்காரனை போல, நல்ல சர்வன்ட்டை போல, வேலைக்காரனை போல அவர் முன்மாதிரியாக நம்மளுக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார். எதற்காகனா அதை நாம் செய்யும்படிக்கு அப்படி செய்து காட்டியிருக்கிறார். ஆகவே நாமும் அவருக்கு உண்மையுள்ள ஊழியனாக, ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட்டாக வாழும்படிக்கு இந்த வாழ்க்கையை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அதற்கான மாதிரியை இயேசுவே காண்பித்தும் இருக்கிறார். அதை நாம் ஃபாலோ பண்ண வேண்டும். ஸோ எப்போல்லாம் நம்ம வசனத்தை படிக்கிறோமோ, இயேசு என்ன செய்தார் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோமோ, அவைகளை நீங்களும் நானும் பின்பற்றும்படிக்கு அவர் நம்மளுக்கு ஒரு நல்ல ரோல் மாடலாக இருக்கிறார். அப்படி செய்யும் பொழுது தான் நீங்களும் நானும் இயேசுவினுடைய சீஷர்களாக இருக்கிறோம், தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ நம்மை பார்க்கிற மற்றவர்களும் நம்மை போலவே நம்மை பின்பற்றி, இயேசுவை பின்பற்றி வாழும் வாழ்க்கைக்கு அவங்களுக்குள்ள ஒரு வாஞ்சை, ஆசை ஏற்படுகிறது. அதற்கு காரணம் என்னவென்றால், நீங்களும் நானும் இயேசுவை பின்பற்றுகிற அந்த வாழ்க்கை தான். இன்றைக்கும் இயேசுவை பின்பற்றுவதற்கு அவரை ரோல் மாடலாக வச்சு, மெய்யான மாதிரியாக வச்சு வாழும்படிக்கு ஒரு நல்ல நாள் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலும் இயேசுவை போல வாழ, இயேசுவை பின்பற்ற, இயேசு செய்ததை போல நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு செய்யும்படிக்கு தேவன் நம்ம இந்த உலகத்தில் வச்சிருக்கிறார். அதை செய்வோம். இன்றைக்கும் ஒரு உண்மையுள்ள ஊழியனாக மற்றவர்களுக்கு நம்மை காண்பிப்போம், செயல்படுவோம். இயேசுவை போல மாறுவதற்கு இன்றைக்கும் ஒரு சிறந்த நாளாக இருக்குது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க.